அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மளே ஒரு வயசான பெரியவர் வந்து ரொம்ப பசியோடு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை ஒன்று இருக்கு. செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. ரொம்ப வேகமாக இருந்த பசியில் அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு நேராக கவுண்டருக்கு வராரு. கவுண்டருக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பங்கிறது அம்மா சொல்கிறாங்க, இல்லை பார்த்தவங்க ரொம்ப வயசான மாதிரி தெரியுது, ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப வறுமையில் இருப்பீங்களான்ருக்கு, ஆனால் பணம் எதுவும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இவர் சொல்கிறார், ஆமாம் என்கிட்ட பணம் இல்லை உண்மைதான், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 3 ஐடியா வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களை பார்த்தாவே இப்படி இருக்குது, நீங்கள் என்ன எனக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஒரு 3 ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதலாவது ஐடியா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நூடுல்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கல்ல, 1 minute நூடுல்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று வைங்க. 60 செகண்டில் யார் வந்து இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாகும், நிறைய பேருக்கு வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஜெயிக்கிறவங்களை தவிர மற்றவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது முதலாவது. இரண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நூடுல்ஸ் கப்பு நீங்கள் வைக்கிறீங்களா, அந்த கப்பு கடியில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுங்க. 5% கேஷ்பேக்னு ஒட்டுங்க, இல்லை விவிஐபி 50 rupees அப்படி சொல்லி ஒட்டுங்க. இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஒட்டும் போது அவங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணால் முழுசாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு கீழே என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அதை வந்து ஒரு புகைப்படமாக எடுத்து செல்ஃபியாக எடுத்து எல்லா இடத்துலையும் போடுவாங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரமாக மாறும். மூன்றாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டைஸ் ஒன்று வச்சுக்கோங்க சின்னதாக. அந்த டைஸ் வந்து உருட்டுங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி விழும் இல்லையா, இப்போ 1 விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முட்டை ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை ஒன்று கொண்டு போய் வைங்க உங்களுக்கு அப்பவே அந்த டைம்லேயே. இரண்டாவது என்ன, ஒரு பிரியாணி ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்த முறை நீங்கள் பிரியாணி வாங்கும் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லுங்க. மூன்றாவது 1+1 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர்னு சொல்லுங்க. அடுத்த முறை உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட பிரியாணிக்கு மட்டும் பணம் கட்டினா போதும், உங்களோட பிரியாணிக்கு வந்து பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த மாதிரி 6 டைஸில் இருக்கக்கூடிய 6 விஷயங்களுக்கும் 6 ஆஃபர் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. அப்போ எல்லாரும் ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும்போது அது ஒரு வியாபாரமாக மாறும். இந்த 3 விஷயம் கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாறும். கண்டிப்பாக இந்த கடையும் பிரபலமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயங்கரமான ஆச்சரியம். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் இங்கே லோக்கலில் தான் இருக்கிறேன், நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நண்பர்களே, எங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கிடையாது, எவ்வளோ புத்திசாலித்தனமாக மார்க்கெட்டிங் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பெரிய சக்ஸஸ் ஆக முடியும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கிறேன்.